அனைவருக்கும் வணக்கம். நான் செல்வராஜ். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது தன்னம்பிக்கையும் தாழ்வு மனப்பான்மையும். தாழ்வு மனப்பான்மை என்பது எல்லோருக்கும் இருப்பதில்லை. வெகு சிலருக்கு மட்டுமே அது இருக்கும். அவர்களுக்கு மிகுந்த திறமை உண்டு. ஆனால் அவர்கள் அதை பயன்படுத்தி கொள்வதில்லை. காரணம் தாழ்வு மனப்பான்மை. நான் அழகாக இல்லை, நான் உயரமாக இல்லை, நான் சிகப்பாக இல்லை, இதுவெல்லாம் தாழ்வு மனப்பான்மைதான். இதற்கு ஒரே ஒரு மருந்து உண்டு. அதுதான் தன்னம்பிக்கை என்ற மருந்து. தான் அழகாக இல்லை என்றிருந்தால் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக ஆப்ரஹாம் லிங்கன் வந்திருக்க முடியாது. அதைப் போலவே அப்படி நினைத்திருந்தால் இந்தியாவின் தலைசிறந்த விஞ்ஞானியாக ஜனாதிபதியாக டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்திருக்க முடியாது. ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட திறமை உண்டு. ஆனால் அதை நாம் தன்னம்பிக்கை என்ற மன உறுதியோடு நிறைவேற்றி கொள்ள வேண்டும். அழகு என்பது நம் உடல் இருக்கும் வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் அறிவு என்பது நம் உயிர் பிரிந்த பின்பு கூட இருக்கும். நன்றி, வணக்கம்.